பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைகள ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறது ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. இந்த பூமியில எப்படி நம்ம மேன்மையா இருக்க முடியும்? எப்படி நம்ம ராஜாக்களும், அதிகாரிகளுமா இருக்க முடியும்? அப்படிங்கிற சத்தியத்த தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் சத்தியத்துக்குள்ள போலாம். உபாகமம் 28:1. இப்ப நம்ம ஆசீர்வாதமான வசனங்கள் வேணும் அப்படின்னு எந்த இடத்துல வாக்குத்தத்தம் தொடங்குதோ, அங்கிருந்து சிலர் படிக்க தொடங்குவாங்க பாருங்க. ஒரு வசனம், ஒரு அதிகாரம் தொடங்கும் போதும் படிக்கணும். முந்தின அதிகாரம் எதுல முடியுது, அதிலிருந்து பார்க்கணும். சத்தியத்த நாம் சரியாய் கற்றுக்கொள்ளணும் பாருங்க. அப்ப உபாகமம் 28ல வெறும் அந்த ஆசீர்வாதமான வசனங்களுக்கு மேல கர்த்தர் என்ன சொல்றாரு? எப்படி இந்த பூமியில நம்மள மேன்மையா வைக்க முடியும்? அப்படிங்கிறத வசனத்த நம்ம முதல் வசனத்துல பார்ப்போம் பாருங்க. உபாகமம் 28:1. இன்று இன்று இன்னைக்கு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கடைசி லைனை மட்டும் எடுத்துக்குவோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். வாக்கு தத்துவம் என்ன? இதை நான் தினம் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் மேன்மையாகலையே. இன்னும் எங்க போனாலும் கடைசியா தானே இருக்கிறேன். இன்னும் எனக்கு பதவி கிடைக்கல, பதவி உயர்வுகள் கிடைக்கல. பிரியமானவர்களே, அதை மட்டும் நம்ம பார்க்கறது இல்ல. ஆண்டவர் சொல்ற கட்டளை என்ன சொல்றாரு? அந்த வார்த்தைக்கு நம்ம முழுவதுமாக கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும் பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள், ஆண்டவர் என்னெல்லாம் கட்டளைகளை நம்ம கொடுத்திருக்கிறாரோ அந்த கட்டளைகள் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தணும், ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும், விட்டு கொடுக்காம இருக்கணும், விட்டு கொடுக்கணும். ஒரு சில இடங்கள்ல எப்படி நம்ம தொடர்ந்தேச்சையா விட்டு கொடுக்காம வசனங்களை விட்டு கொடுக்காம நம்ம வசனத்துல முன்னேறி செல்றது, இப்படி நிறைய கட்டளைகள் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போம். அதனாலதான் நீதிமொழிகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு அநேக புத்திமதிகளை சொல்லுது. ஞானம் எங்கிருந்து வரும் அப்படின்னா வசனங்கள்ல இருந்து தான் ஞானம் வரும். ஞானத்தின் மூலமாக நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரத்துல ஒரு செய்தி கேட்டுட்டு இருந்த பாருங்க. பேதைகளே, பேதைகள் யாருன்னா ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தான் பேதைகள் பாருங்க. நம்ம அப்படியே பேதைத்தனமா இருக்கிறது. மூடர்கள் யாருன்னா கர்த்தரை மறுதலிக்கிறவங்க. வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மூடர்களா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எப்படி போதிக்குதுன்னா, பேதைகளே நீங்க உணர்வடையுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீங்க கவனமா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அததான் ஷார்ட்ஸ்ல கூட நம்ம பார்த்தோம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தா, என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. ஞானமும் புத்தி எங்கிருந்து வரும்? 2வது வசனம் பாருங்க. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. அப்புறம் என்ன பண்ணுமா? ஞானத்தை வான் கூப்பிடணும், புத்திய சத்தமிட்டு அழைக்கணும். இப்படி எல்லாம் செய்யும் பொழுது நாம் உணர்வடைய முடியும். நாம் ஞானவான்களாய் விளங்குவோம். எப்பவும் நம்ம விசுவாசிகள் அந்த பேதைத்தனத்திலேயே இருக்கக்கூடாது பாருங்க. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருக்கணும். படிக்க 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 இப்ப என்ன ஆகும்? ஞானம் விருத்தி அடையும் பாருங்க. ஞானவான்களா மாறுவோம். அந்த பேதைத்தன்மை நம்மளை விட்டு போகும். வசனம் உள்ள வர வர நம்ம அறிவாளிகளா மாறுவோம் பாருங்க. ஆவியானவர் எல்லாவற்றையும் இன்னும் சங்கீதக்காரன் சொல்றான், போதித்தவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் இன்னும் அதிக மேன்மையுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. அப்படியாக பிரியமானவர்களே, நம்ம இந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரி கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்புறம் இது ரொம்ப முக்கியம். அடுத்தது யாத்ராகமம் 15:26. எப்படி நம்ம கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறது அப்படிங்கிறதுக்கான இன்னொரு வசனம். யாத்ராகமம் 15:26 பாருங்க. எப்படி நம்ம சுகத்தோடு வாழ முடியும், அதுக்கும் நம்ம கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும்.
15 யாத்ராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவரே நம் பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறார். எப்போ அவருடைய வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யணும் பாருங்க. ஒரு பலவீனம்னு சொல்லி டாக்டர்கிட்ட போறீங்க, மாத்திரை கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாத்திரையை நீங்க சாப்பிடும்போது நீங்க நிச்சயமா குணமடைவீங்க. காய்ச்சல்னு போறீங்க, பேராசிட்டமால் குடுக்குறாங்க, டோலோ 650 குடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி காய்ச்சல்ல இருந்து சுகமாக முடியும்? விசுவாசத்துல சுகமாகுறது அது இன்னொரு வழி. நம்ம விசுவாசிக்கும்போது அதுவும் நடக்கும். ஆனா நீங்க டாக்டர் கிட்ட போய் மெடிசின் எடுத்துக்கிறவங்களா இருந்தா, கண்டிப்பா டாக்டரோட வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்தே ஆகணும் பாருங்க. அப்படி நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எப்படி மாத்திரை சாப்பிட்டு சுகமாகறோமோ, அந்த மாரி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொள்ளும் பொழுது, எப்படி இருப்போமா? நம்ம இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அவர் நம்மை மேன்மையா வைப்பார் அப்படிங்கிறாரு. நீங்க உண்மையா அந்த இனிமேலு வர்ற வசனங்கள்லாம் அந்த முதல் லைன்ல ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கற்றுக் குடுக்குறாரு, அத நீங்க ஒழுங்கா படிச்சு அதுக்கு நம்ம கீழ்ப்படிய பழகிக்கொள்ளும் பொழுது, நிச்சயமா நம்ம மேன்மையாகிறத பார்ப்போம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நாம் கவனமா இருக்கணும். கருத்தா வார்த்தைகள கைக்கொள்ளும்போது நிச்சயமா அவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் மேன்மையாக வைக்கிற தேவனா இருக்கிறார் பாருங்க. அந்த அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா, நிச்சயமாவே அது ரொம்ப ஒரு அற்புதமான அதிகாரம். உபாகமம் 28. அங்க என்ன இருக்கு அந்த அதிகாரம் முடிக்கும்போது 12வது வசனத்துல பார்த்தா, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீயோ கடன் வாங்க மாட்ட. அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இப்படி எல்லாம் சொல்லிட்டு கீழ வரும்போது பாருங்க 13வது வசனம். உபாகமம் 28:13. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற இன்று இன்னைக்கு சத்தியமே இன்று இன்று இன்னைக்கு இந்த நிமிஷம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம்னா இன்னைக்கே நீ கடைப்பிடி, நாளைக்கு இல்ல. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாம இருக்கும்போது, இந்த பக்கம் அந்த பக்கம் சாயவே கூடாது. வார்த்தைகளை அவ்வளோ கருத்தா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது திரும்பி 14வது வசனத்துல, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால், இந்த கர்த்தர் சொல்ற வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம செவி கொடுத்து வரும்போது என்ன நடக்குமா? கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நம்ம வாளாக மாட்டோம். நம்மளால ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. எங்கேயும் நம்ம கீழே போய் கடைசி பெஞ்சில் போய் உட்கார மாட்டோம். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? வாளாக்காமல் தலையாக்குவார். நம்ம கீழாகாம மேலாவோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்குது. நீங்க வசனத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் கைக்கொள்ளும்போது நம்ம நிச்சயமா கீழ ஆகவே மாட்டோம். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவ ஜீவியமே ஒரு வெற்றியின் ஜீவியம் தான். ஆண்டவர் கல்வாரி சிலுவையில எல்லா வெற்றியும் நமக்காக அவர் சம்பாதித்து கொடுத்து விட்டார். வெற்றி வாழ்க்கை தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நியமிக்கப்பட்ட வாழ்க்கை பாருங்க. அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தோம். முற்றுமுடிய ரட்சிக்கிறவர்னா தோல்வி இல்ல. வெற்றி எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் பாருங்க. நமக்கு டெஸ்டினேஷன் என்ன? நம்ம போய் சேர வேண்டிய இடம் என்ன? வெற்றி தான். ஒரு இடத்துக்கு விளையாட போறீங்களா? கப்பு உங்களுக்கு தான், நமக்கு தான். எக்ஸாம் எழுத போறீங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு தான். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான். இதுதான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் வைத்திருக்கிற நல்ல திட்டங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே, வெற்றிக்கான நினைவுகளே. நீங்க கீழாக மாட்டீங்க, மேலாவீங்க. நீங்க கீழாக மாட்டீங்க, நீங்க வாளாக மாட்டீங்க, நீங்க தலையாவீங்க. கர்த்தர் உங்களை இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உங்களை மேன்மையா வைக்க போறாரு. நீங்க பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு வழியாய் உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உங்களை விட்டு ஓடி போவார்கள். பிரியமானவர்களே,
யாரும் உங்களுக்கு எதிர்த்து நிக்க முடியாது. ஏன்னா உங்களோடு கூட மகா பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு வெற்றி வாழ்க்கைக்கும், ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாடி நம்ம ஆண்டவர் நின்னுட்டு இருக்கிறாரு பாருங்க. இந்த தைரியத்தோடு உங்களுடைய சவால்களை சந்தியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வாழ்க்கையின் யுத்தம் அது உங்களுடையது இல்லை, அது கர்த்தருடையது. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுக்கிற வார்த்தைகள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை இன்று இந்த நிமிஷம் உங்க இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க தியானம் பண்ணிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை மாறும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.